நேத்திக்கு திரும்ப நான் அந்த விஸ்வரூபம் பட பிரச்சனையின் பொழுது உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களை அமைதிப்படுத்தின அந்த வீடியோ திருப்பி பார்த்தேன். அந்த வீடியோ இப்போ யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதில் எப்படின்னா, அன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுப்பாரு. பேட்டியில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இதே நிலைமை, இந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா நான் வேற ஒரு மதச்சார்பற்ற ஒரு மாநிலத்தை தேடி போவேன், அப்படி இல்லைன்னா வேற நாட்டுக்கு போவேன் அப்படின்ட்டாரு. அன்னைக்கு மாலை பார்த்தீங்கன்னா க்ரௌடு அப்படியே ஒட்டு மொத்தமா அவ்வளவு கமல் ரசிகர்களும் ஆழ்வார்பேட்டை ஆபீஸ் முன்னாடி கூட்டிட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல அவர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்களுக்கும் ஏனைய முஸ்லிம் சகோதரர்களும் எல்லாமே என்னுடைய சகோதரர்கள் தான். நான் உங்க நற்பணிக்கு தான் தலைவன். தீர்ப்பு அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அது எனக்கு தான் இழப்பாகும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி ரொம்ப அழகா பேசி கூல் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு கலைஞ்சு போங்க, நம்ம பிற்பாடு நம்ம பேசிக்கலாம், அது நமக்குள்ளன்னு சொல்லி அவங்கள அழகா அமைதிப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை அவர் கொஞ்சம் கூட நினைச்சிருந்தா அதை வேற விதமா மாத்தி இருக்கலாம். பட் அப்படி பண்ணாமல் எல்லாம் வீட்டுக்கு போ, படிக்கிற வேலையை பாரு, மற்ற வேலையை பாரு, உங்க ஒர்க்கை பாருங்க, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க, தீர்ப்பு வரப்போது நம்ம பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டார்ல. அந்த ஒரு தலைமை பண்பு வேற வேற நம்ம இப்ப சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்துல நம்ம பார்க்க முடியல. ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இந்த மலையாள திரைப்படத்தை பத்தி த வீக் அப்படிங்கிற பத்திரிகையில வந்திருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் பினராயி விஜயனுடைய பயோபிக்ல நடிக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல். நிவின் பாலி டு பிளே ஊமன் சாண்டிஸ் சன் அண்ட் ஓமன் சாண்டின்னு ஒருத்தர் இருந்தாரு அங்க, அவருடைய மகனா நடிக்கிறாரு. இன்கம்பன்ட் எம்எல்ஏ சாண்டி ஓமன் will கமல்ஹாசன் set to join the sets of a பினராயி விஜயன் பயோபிக். கிட்டத்தட்ட அப்படியே பினராயி விஜயன் மாதிரியே இருக்காரு கமல். அதனால இந்த படம் தொடங்க போறாங்கிறாரு. இவர் டைரக்டா கடைசியா கமலஹாசன் நடிச்ச படம்னா அது சாணக்கியன் தான். சாணக்கியனுக்கு அப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் நேரடி மலையாள படத்துல நடிக்கல. ஆனா மலையாள படங்கள் நிறைய கதாநாயகனை நடிச்சிருக்காரு. அவருடைய 75 அந்த 74 75 காலகட்டத்துல அவர் தான் அங்க ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சவர். அவருடைய விஷ்ணு விஜயமா இருக்கட்டும், அவருடைய கன்னியாகுமரி ஆகட்டும், அந்த படங்கள்லாம் மாபெரும் வெற்றி பெற்ற படங்கள் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் டைரக்டா மலையாள படத்துல நடிக்கணும்னு ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டாங்க. இப்ப அவர் பினராயி விஜயன் பயோபிக்ல நடிக்கிறாருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அப்படியே இருக்காரு, அந்த மேக்கப் பார்த்தா அப்படியே கமல் பினராயி விஜயன் மாதிரியே இருக்காரு, சான்ஸே கிடையாது.